وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون ولو كره الكافرون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சலஃபுகள், ஐமாக்கள் மற்றும் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அன்பார்ந்தவர்களே, மனிதனுடைய வாழ்வில் அவனுடைய பாதை, அவனுடைய லட்சியம், குறிக்கோள் என்று ஒன்று இருக்கும். ஒவ்வொரு மனிதனாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகத்தில் என்ன இருக்கும்? ஒரு லட்சியம் இருக்கும், ஒரு குறிக்கோள் இருக்கும். அது எது வேணாலும் இருக்கலாம். வியாபார ரீதியாக இருக்கலாம், படிப்பு ரீதியாக இருக்கலாம், பொருளாதார ரீதியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அப்படியாக அந்த இலக்கை, அந்த லட்சியத்தை அவன் அடையக்கூடிய அந்த பயணம் இருக்குதுல்ல, அந்த பயணத்தில் அவனுக்கு நிறைய தடங்கள் வரும். அப்படி ஒவ்வொரு மனிதரும் அவன் லட்சியத்தை அடைகிறானா என்று சொன்னால் அதிகமான மக்கள் அடைவதில்லை. உலகத்துடைய லட்சியத்தை பற்றி பேசுகிறேன். அந்த பயணத்தில் பாதி தூரத்திலே அவங்க என்ன பண்ணுவாங்க? வெளியே வந்துடுவாங்க. முடியல, கிவ் அப் பண்ணிடுவாங்க. வெறும் சொற்பமான மக்களே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவர்களோட லட்சியத்தை போய் அடைகிறாங்க. அதற்கு அவர்களிடத்தில் நம்ம வந்து கேள்வி கேட்கும் பொழுது, பேசும் பொழுது, நான் அவ்வளோ தியாகம் செய்தேன், அவ்வளோ கஷ்டப்பட்டேன், முழு நாளும் வேலை செய்தேன், ஒவ்வொரு மணி நேரமும் தூக்கம் இல்லாமல் வேலை செய்தேன், அதனால் எனக்கு இவ்வளோ பெரிய லட்சியம் கிடச்சிது. இதெல்லாம் எதற்காக வேண்டி? இந்த உலகத்தினுடைய அற்பமான ஒரு குறிக்கோளை அடைவதற்காக வேண்டி. அதற்கு இவ்வளோ கஷ்டங்கள் படுகிறார்கள். அந்த தடங்கள் எல்லாம் தாண்டி அவர்கள் வெற்றியாளர்களாக இந்த உலகத்தில் கருதப்படுறாங்க.
அப்படியா இருக்கையில் நம்முடைய லட்சியம், நம்முடைய குறிக்கோள், ஒரு முஸ்லீம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த முஸ்லீம் உன் லட்சியம் எதுவாக இருக்கின்றது? சொர்க்கத்தை அடைவதாக இருக்கின்றது. அல்லாஹுடைய அந்த திருமுகத்தை பார்ப்பதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நித்திய நிரந்தர ஜீவன் அந்த வாழ்க்கையை அடைவதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படியா இருக்குன்னா எவ்வளோ பெரிய தடங்கள் நமக்கு வரும். சாதாரண விஷயம் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய லட்சியத்தை அடைவதற்கு அவ்வளோ தடங்கள் இருக்குன்னா, மறுமையில நிரந்தர வாழ்க்கை, ஃபாரெவர் வாழ்க்கையை அடைவதற்கு எவ்வளோ தடங்கள் இருக்கும் என்பது நம்ம யதார்த்தமாக உணர வேண்டும். முதல்ல லேசாக நினைச்சிடக்கூடாது. இதற்கு இந்த ஒரு ஒரு வேறுபாடை உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று சொன்னால், நிச்சயமாக அது கடினம்தான். அந்த கடினத்தை நம்ம உணர வேண்டும். இந்த உலகத்தில் எப்படி தடங்கள் ஏற்படுகின்றது? அந்த லட்சியத்தை அடைவதற்கு நிறைய தடங்கள் ஏற்படும். ஆனால் அந்த சொர்க்கத்தை அடைவதற்கான தடங்கள் யார் என்று சொன்னால் ஷைத்தான். எப்படிப்பட்டவன்? அல்லாஹ்விடத்தில் சவால் விட்டு வந்திருக்கின்றான். நான் கெடுப்பேன், உன்னுடைய அடியார்களை நான் கெடுப்பேன். அல்லாஹும் அதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவன் என்ன சொன்னானா, இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன், நான் கெடுப்பேன், ஆனால் உன்னுடைய அந்த சின்சியரான இஹ்லாஸ் உள்ள உள தூய்மையாக இருக்கக்கூடிய அந்த மக்களை நான் கெடுக்க முடியாது. அந்த மக்களாக திகழ வேண்டும். சரி, இந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுடைய கோல், நம்முடைய அல்டிமேட் கோல் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை அடைய வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு, ஒரு முடிவோடு, ஒரு லட்சியத்தோடு நம்ம பயணிக்கின்றோம் வாழ்க்கையில். அதற்கு என்னென்ன தடங்கள் வரும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய தடங்கள் இருக்கின்றது. ஆனால் சில விஷயங்களை நம்ம இந்த இடத்துல நம்ம பட்டியலிட போகின்றோம். அதை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த தடங்களை நம்ம தகர்த்து விட்டோம் என்று சொன்னால், நம்முடைய அந்த லட்சிய பாதை சீராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. முதலாவதாக அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை பற்றி குர்ஆனில் சொல்லும் பொழுது, சூரத்து யூனுஸ்ல அல்லாஹ் சொல்கின்றான், இன்னமா மஸலுல் ஹயாத்தி துன்யா கமாஇன் அன்ஸல்னாஹு மினஸ் ஸமா. இந்த உலகத்தினுடைய உதாரணம் எப்படி தெரியுமா? எவ்வாறு ஒரு வானத்திலிருந்து மழை பொழிகின்றதோ அந்த மழை, ஃபஹ்தலத பிஹி நபாத்துல் அர்த், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த செடி கொடிகளிடத்தில் அந்த தண்ணீர் போய் சேருகின்றது. மிம்ம யக்குலுன் நாஸு வல் அன்ஆம், அதிலிருந்து வளரக்கூடிய அந்த புற்பூண்டுகளை கால்நடைகள் உண்ணுகின்றன. ஹத்தா இதா அஹதத்தில் அர்து ஸுஹ்ருஃபஹா வ ஸய்யனத், அந்த புற்பூண்டுகள் அழகாக வளர்ந்து, செடி கொடிகள் அழகாக வளர்ந்து ரொம்ப அழகாக்கி இருக்கும் பொழுது, அறுவடை செய்யக்கூடிய அந்த நிலைமையில் இருக்கும் பொழுது, ظن அஹ்லுஹா, அந்த அறுவடை செய்யக்கூடிய அந்த மனிதர்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் நம்ம அறுவடை செஞ்சிடலாம், அறுவடை செஞ்சு அதில் இருக்கக்கூடிய பலனை நம்ம அடையலாம் அப்படின்னு அவர்கள் காத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில், ظن أهلها أنهم قادرون عليها أتاها أمرنا ليلا أو نهارا, அல்லாஹுடைய கட்டளை அந்த இரவோ அல்லது அதிகாலையோ பகலோ அந்த ஒட்டுமொத்த வயல்வெளியை ஒட்டுமொத்தமாக அழித்து விடுகின்றது. ஹசீதன் கல்லம் தக்னபிலம்ஸ், அது அப்படியான ஒரு வயல் இருந்தது போன்ற அடையாளமே இல்லாத மாதிரி அல்லாஹ் ஆக்கிட்டான். இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு வயல் இருந்துச்சோ, ஒரு ஃபார்ம் இருந்துச்சோ அப்படின்ற ஒரு அடையாளமே இல்லாத மாதிரி ஆக்கிட்டான். கதாலிக நுஃபஸ்ஸிலுல் ஆயாத்தி லிகௌமி யததக்கரும், இவ்வாறாக சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு எங்களுடைய அத்தாட்சிகளை விளக்குகிறோம், எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த வசனம் நமக்கு என்ன படிப்பனை தருகின்றது அப்படின்னு சொன்னால், நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தின் லட்சியத்தில் என்னென்னமோ கனவுகள் காண்டு கொண்டிருக்கின்றோம், அதை அடைவதற்கு முயற்சி கொண்டிருக்கின்றோம்.
அது அடையக்கூடிய நேரத்தில் என்ன வருது? மக்களுக்கு மௌத்து வருகின்றது. அவனுடைய லட்சியம் அவனுடைய ஆயுளை தாண்டி இருக்கின்றது. ஆனால் அவன் அடைய முடியல, மௌத்து வருகின்றது. இதுதான் உலகம் அப்படிங்கிற அல்லாஹ் சொல்கிறான். ஃபஸ்ட்டு இதை நம்ம உள்ளே தெரிஞ்சுக்கணும், உள்ளே வாங்கிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், இன்னல்லாஹ இன்ன துன்யா ஹுல்வத்துன் ஹதிரா. இந்த உலகம் எப்படி தெரியுமா? சுவையான பசுமையான பச்சை நிறமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அழகாக இருக்கும், பார்ப்பதற்கு பசுமையாக இருக்கும், கிரீனரியாக இருக்கும், சுவையாக இருக்கும். வ இன்னல்லாஹ முஸ்தக்லிஃபக்கும் ஃபீஹா. அல்லாஹ் உங்களை அந்த உலகத்தில் பிரவேசிக்க செய்கின்றான். எதுக்கு தெரியுமா? எந்துர கைஃப தஅமலூன். நீங்கள் எப்படி அமல் செய்கிறீங்க என்பதற்காக, பார்ப்பதற்காக வேண்டி எப்படி அமல் செய்கிறீங்க. ஃபத்தகு துன்யா வத்தகுன் நிசா. இந்த உலகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், பெண்களை அஞ்சிக் கொள்ளுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகின்றார்கள்? இந்த உலகத்தை பற்றி இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு, அதில் நீங்கள் விழுந்துடாதீங்க, அதில் அந்த மாய உலகத்தில் நீங்கள் விழுந்துடாதீங்க என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அப்போ உலகத்தினுடைய யதார்த்தம் நமக்கு எல்லாமே தெரியும். இந்த பயான் கேட்பதற்கு முன்னாடியிலேருந்தே நமக்கு தெரியும். ஆனால் என்ன பிரச்சனை? அது நமக்கு அடிக்கடி நினைவூட்டுதல் செய்து கொண்டே இருப்பதற்கு கடமையாக இருக்கின்றது. சில நேரங்களில் மறந்து விடுகின்றோம். சரி, யதார்த்தம் பார்த்து விட்டோம், உலகத்தினுடைய ரியாலிட்டி யதார்த்தம் பார்த்து விட்டோம். இதுதான் உலகம். இந்த உலகத்தில் நமக்கு நம்முடைய லட்சியத்தை அடையக்கூடாத சில தடங்கள் இருக்கின்றதில்ல. அந்த தடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதலாவதாக மனிதனுடைய அந்த லட்சியத்தை அடைவதற்கு தடங்களாக இருக்கக்கூடிய முதலாவதாக விஷயம் என்ன தெரியுமா? அவர்கள் மாற்று சகோதரர்களை, மாற்று மதத்தினர் இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து வியந்து போகின்றார்கள், ஆசைப்படுகின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்குறாங்க, எவ்வாறு சுகபோகமான வாழ்க்கையாக இருக்குது, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வெளியே தெரிகின்றது. ஆனால் உண்மையிலேயே அவங்க வாழ்க்கை என்ன இல்லை, சுபோகம் கிடையாது, நிம்மதியான வாழ்க்கை இல்லை. எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இருக்கலாம் அவர்களுக்கு, ஆனால் யதார்த்தம் அது கிடையாது. அல்லாஹ் சொல்கின்றான், யஅலமூன ஸாஹிரம் மினல் ஹயாத்தித் துன்யா வஹும் அனில் ஆখিরাতি ஹும் காஃபிலூன். அவர்கள் வெளித்தோற்றத்தில் அவர்கள் நல்லபடியாக தெரிவார்கள், அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் மறுமையை பற்றி அவர்கள் பொடுபோக்காக இருக்கிறாங்க, தெரியாது மறுமையை பற்றி. இறந்து போனால் நிலைமை என்னன்னு தெரியாது. ஆனால் நம்ம மக்கள், நம்ம முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய நம்ம, அவர்களை பார்த்து உயர்ந்து போகின்றோம், அவர்களுடைய வாழ்க்கையை ஆசைப்படுகின்றோம். அப்படித்தானே ஆச்சு. காரூன் எப்படி, அவனுக்கு கொடுக்காத ஹசானாவே இல்லைங்க, அவ்வளோ பெரிய ஹசானா. நம்மளாம் அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயம். அவனுடைய ஹசானாவினுடைய சாவிகளை தூக்குவதற்கு, கொண்டு போவதற்கு ஒரு மிகப்பெரிய படை, ஹசானாவினுடைய சாவிகளை, சுப்ஹானல்லாஹ், அதை தூக்குவதற்கு ஒரு படை. அந்த அளவு ஹசானா. மக்கள் எல்லாம் வாழ்ந்தா இவர் மாதிரி தானே வாழணும், இவருக்கு கொடுத்தது போல நம்மளுக்கு கொடுத்துருக்க கூடாதா ஆசைப்பட்டாங்க. என்னாச்சு? அல்லாஹ் அவரை அப்படியே உள்ளே இறக்கிட்டான். அவருடைய ஹசானா எல்லாத்தையும் ஒரே நிமிடத்தில் உள்ளே இறக்கிட்டான், ஒரே நிமிடத்தில் போயிடுச்சு. அழகா நம்மளுக்கு என்ன சொல்லி தந்திருக்காங்க? மற்றவங்களை பார்த்து, மேலே உள்ளவங்களை பார்த்து நீங்கள் பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன நபி ஸல்லல்லாஹு சொல்லி தந்திருக்காங்க? நம்மளுக்கு கீழே உள்ளவர்களை பாருங்கள். நமக்கு யார் கீழே இருக்காங்களோ அவங்கள பாருங்க. நம்ம கஷ்டத்தில் இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஒவ்வொருத்தருக்கும், உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை கஷ்டம்தான். கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கை இருக்காது. ஆனால் நம்முடைய எண்ணம் என்ன தெரியுமா? நமக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு. ஆனால் சற்று அதை ஒதுக்கி வச்சு, நமக்கு கீழே இருக்கிறார்கள் கஷ்டப்படக்கூடியவர்கள் என்று நம்ம பார்த்தோம்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வோம். அப்போ நமக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, பிளாட்ஃபார்மில் பாருங்கள் எத்தனை பேர், எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஒன்றுமே இல்லாமல், வீடு இல்லாமல், இது இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்களோட நம்மளுக்கு கஷ்டம் இருக்கின்றது. அதனால் நமக்கு சொன்ன படிப்பை நம்ம கீழே பாருங்கள். முதலாவதாக விஷயம், அவர்களை கண்டு நம்ம வியந்து போகக்கூடாது. அது நம்முடைய
சிந்தனையை, நம்முடைய லட்சியத்தை சிதறடிக்கின்றது. இரண்டாவது விஷயம், மக்களை வெளியெடுக்கக்கூடிய இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரமும் அழகும். இந்த பொருளாதாரமும் அழகும், இந்த பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கு இன்றைக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு நிலைமையை நான் பார்க்கிறோம் இளைஞர்களிடத்தில். ஒரு காலத்தில் என்ன இருந்துச்சுன்னா, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, இப்போ பணம் இருந்தால்தான் மார்க்கம் உண்டு அப்படிங்க ஆகிப்போச்சு. உண்மையாக அதுதான். காசு இருந்தால் எதை வேணாலும் வாங்கிடலாம் அப்படின்ற மென்டாலிட்டியில் மக்கள் வந்து விட்டாங்க. அதை சம்பாதிப்பதற்கு நான் எதை வேணாலும் என்ன வேணாலும் செய்வேன். அதை தேடி போகின்ற நேரத்தில் வழிகட்டு போகிறாங்க. நம்ம இடத்துல எது இருக்கின்றதோ அது யோசிப்பதில்லை, எது ஹலால் எது யோசிப்பதில்லை, எப்படி வேணாலும் சம்பாதிக்கிறது. அதனாலையும் அவர்கள் லட்சியத்தை அவர்கள் தவற விடுகின்றார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறேன், அல்லாஹ் சொல்கின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்சாமிக்கும் வ இலா சுவரிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்களுடைய உடல் அமைப்பை பார்ப்பதில்லை, உங்களுடைய உள்ளத்தை பார்க்கின்றான், உங்களுடைய அமல்களை பார்க்கின்றான். இதுதான் அல்லாஹ் பார்ப்பது. அல்லாஹ் நீங்கள் எப்படி இருக்கீங்க, எப்படி டீசெண்டாக இருக்கீங்க, என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படி அழகா, அது பார்ப்பதில்லை. பொருளாதாரத்தை ஸ்டேட்டஸில் அது பார்ப்பதில்லை. என்ன உங்களுடைய நியத் என்ன? தக்வா ஹாஹுனா, தக்வா எங்கே உள்ளே இருக்கின்றது, மனதில் இருக்கின்றது. அதை அல்லாஹ் பார்க்க சொல்கின்றான், அதை அல்லாஹ் பார்க்கின்றான். இப்போ இரண்டாவது விஷயம், அதை தேண்டி நம்ம போகக்கூடாது, அதனால் நம்முடைய லட்சியத்தை விட்டுறக்கூடாது. மூன்றாவது விஷயம், சில நேரங்களில் நம்முடைய அறிவை கொண்டு நம்ம வழிகட்டு போகின்றோம். நம்ம இதை ரிலேட் பண்ண முடியும், நம்முடைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இதை ரிலேட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, நம்முடைய மார்க்கத்துடைய விஷயங்களை நிறைய மக்கள் அறிவை கொண்டு பயன்படுத்தி தவறான புரிதலை கொண்டு வழிகட்டு போகின்றார்கள். மார்க்கம் எதை அறிவுக்கு பயன்படுத்த சொல்கின்றதோ அதை பயன்படுத்தணும். அல்லாஹ் எதை பயன்படுத்த சொல்கிறான்? அஃபலா ததக்கரூன், அஃபலா தாக்கிலூன், அஃபலா தத்தஃபக்கரூன். குர்ஆனில் ஏகப்பட்டது அல்லாஹ் சொல்கிறானே. இந்த உலகத்தினுடைய அத்தாட்சிகளை பாருங்கள், அதில் சிந்திங்க, அதுவும் அறிவை பயன்படுத்துங்க. உங்களில் உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எவ்வாறு அல்லாஹ் நியமத்துகளை கொடுக்கின்றான், அது எப்படி வேலை செய்கின்றது, அதை பாருங்கள், அதை சிந்திங்க. எது அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறானோ அதில் அறிவை பயன்படுத்தணும். எது அல்லாஹ் சிந்திக்க சொல்லலையோ, கட்டளை இட்டிருக்கின்றானோ அதை அறிவை பயன்படுத்தாமல் அப்படியே செய்ய வேண்டும். இது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், இது ஏன் எப்படி இருக்கின்றது, இந்த ஹதீஸிய பலகீனம், இந்த ஹதீஸிய தவறு, இந்த ஹதீஸ் இப்படி இருக்காது, இது நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத ஹதீஸ். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அறிவை கொண்டு நம்ம கெட்டு போயிடக்கூடாது, வழிகட்டு போயிடக்கூடாது. அறிவை எதில் பயன்படுத்த வேண்டுமோ அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, பயனுள்ள கல்வியை கேட்டாங்க. அல்லாஹும்ம அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ. வெறுமனே கல்வி பயனும் கிடையாது, இல்மன் நாஃபிஆ. எத்தனையோ அறிஞர்கள் இருக்கிறாங்கங்க, நம்மளை விட குர்ஆனை படித்தவர்கள் யூதர்கள், நசாராக்கள், அவங்களுக்கு தெரியாத குர்ஆனாங்க. எத்தனையோ மாற்று சகோதரர்கள் குர்ஆனை படித்து கரைச்சி குடிச்சிருக்காங்க. நம்மளாம் அந்த அளவுக்கு படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் அவங்களுக்கு ஏன் ஹிதாயத் கிடைக்கல? அது அறிவு தானே, கல்வி தானே, ஏன் கிடைக்கல? இல்மன் நாஃபியா இல்லை, பாத்திலா. ஹுதல்லில் முத்தகீன், ذلك கிதாப் லா ரைப ஃபீ. ஹுதல்லில் யாருக்கு? முத்தகீன். அதனால் கல்வியை கொண்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அறிவை கொண்டு இதை கெட்டு போயிடக்கூடாது. நான்காவது விஷயம், நம்ம வழிகெடுக்கக்கூடிய நான்காவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆச்சரியப்படுவீங்க, நம்முடைய அமல். நம்ம செய்யக்கூடிய அமல் நம்மை வழிகெடுக்கும். ஆச்சரியமாக இருக்குல்ல? அமல் செஞ்சால் தானே சொர்க்கத்துக்கு போக முடியும், அமல் செஞ்சால் தானே நம்ம சொர்க்கத்துக்கு அடைய முடியும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை. கரெக்டு தான். ஆனால் அமல் செய்யும் பொழுது நிறைய பேத்துக்கு என்ன வந்துடுது தெரியுமா? நான் தொழுகையாளி, நான் ஹாஜி, நான் நோம்பாளி. இதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவருடைய அமல்களை ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். இவருக்கு தெரிஞ்சு போச்சு, இவருக்கு சொர்க்கத்துடைய டிக்கெட் கிடச்சிருச்சு.
அப்படின்ற ஒரு நீயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் பிரச்சனை கிடையாது, நான் எல்லா கடமையும் முடிச்சிட்டேன். சுப்ஹானல்லாஹ். அமல் செய்யும் பொழுது பயம் இருக்க வேண்டும். நமக்கு யாருக்குமே தெரியாது நம்ம அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா, வலது புறத்தில் எழுதப்பட்டு விட்டதா, நல்ல ஏட்டில் எழுதப்பட்டு விட்டதா, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொண்டு தெரியாது. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அப்போ அமல் செய்யும் பொழுது அல்லாஹ்விடத்தில் நாடியவாறு அல்லாஹ் அமலை ஏற்றுக்கொள் அப்படின்ற பயத்திலே இருக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான், வல்லதீன யுதூன மா ஆதவ் வ குலூபுஹும் வஜிலத்துன் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்பவர்கள் அவர்களுடைய உள்ளம் நடுநடுங்கியே இருக்குமா. ஏன் பயப்படுறாங்க? நல்லது தானே செய்கிறாங்க, சதக்கா தானே கொடுக்குறாங்க, ஏன் பயப்படுறாங்க? பயம். ஏன்னா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டானா, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, என்னுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமே. இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வை நினைவுபடுத்தினால் அவங்க உள்ளம் நடுங்கும், பயப்படும். பயம் இருக்க வேண்டும். நம்முடைய அமலை கொண்டு பெருமைப்படக்கூடாது. நம்முடைய அமலை கொண்டு பெருமைப்படக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருமே உங்கள் அமலை கொண்டு சொர்க்கத்துக்கு போக மாட்டீங்க. யார சொல்லலாம்? நீங்களுமா? நானும் தான். அப்போ எதை கொண்டு சொர்க்கத்துக்கு போவோம்? அல்லாஹுடைய கருணையை கொண்டு, ரஹ்மத்தை கொண்டு. சொர்க்கம் என்பது ஒரு வசீல, அமல்கள் என்பது ஒரு வசீல. அமல் செய்தால் அல்லாஹுடைய கருணையை, ரஹ்மத்தை, அருளை பெறலாம். அதை கொண்டு சொர்க்கத்துக்கு போகலாம். அப்போ அமல் செஞ்சிட்டேன், நான் கடமையை முடிச்சிட்டேன், இது வேலை செஞ்சுட்டேன் எனக்கு சம்பளம் தாங்க, அப்படி கிடையாது. நான் என் வேலை செஞ்சுட்டேன் எனக்கு சம்பளம் தாங்க. நம்ம இந்த தொழுகையை தொழுவது, நோன்பு வைப்பது அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது. அல்லாஹ்வுக்கு என்ன இல்லை, தேவையில்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம. ஆனால் ஒருத்தருக்கு நான் வேலை செய்கிறேன்னா அவருக்கு அந்த வேலை தேவை. அதனால நான் என்னுடைய உரிமையை கேட்கின்றேன், சம்பளத்தை கேட்குறேன். ஆனால் இது அல்லாஹ்வுக்கு நம்ம செய்யலை, வேலை செய்யலை, தேவை கிடையாது. நீ தொழுகாமல் போ, அல்லாஹ்வுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அல்லாஹ்விடத்தில் நம்ம அடியானாக இருக்க வேண்டும், அடிமையாக இருக்க வேண்டும். அந்த ஒரு தரஜாவை மறந்துடக்கூடாது. அதனாலையும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் லட்சியத்தை விட்டு போகிறாங்க. அடுத்ததாக மனிதன் வழி தவறக்கூடிய விஷயம் என்னன்னா, அவனுடைய பாரம்பரியம், அவனுடைய வம்சாவளி, அவனுடைய ஃபேமிலி, குடும்பம், இதை கொண்டும் ஸ்டேட்டஸ். இது நம்முடைய மக்களிடத்தில் ரொம்ப குறைவாக இருந்துச்சு, ஆனால் முன் சென்றவர்களிடத்தில் அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா குர்ஆனில் எல்லா நபிமார்களும் அந்த மக்களிடத்தில் போயிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்கள், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு விஷயம் என்ன இருக்கும்? எப்படி எங்களுடைய மூதாதையுடைய மார்க்கத்தை நான் விடுவேன்? பாரம்பரியம், வம்சாவளி இப்படி தான் இருக்கும். நான் அதை விட முடியாது. ஏன் அபு தாலிப் என்னங்க சொன்னார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எல்லா விதமான பக்கபலமாக இருந்தவர் யார்? அபு தாலிப். 40 வருஷமா பக்கபலமாக இருந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரணத்தில் போய் கெஞ்சுறாங்க, சிறிய தந்தையே நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, நான் அல்லாஹ்விடத்தில் என்ன பண்ணுறேன், உங்களுக்காண்டி முறையிடுறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லுங்க. ஆனால் கடைசி அவர் என்ன சொன்னார்? நான் அப்துல் முத்தலிப் மார்க்கத்திலையும் மரணிக்கிறேன், அவங்களுடைய தகப்பனுடைய மார்க்கத்தில். நம்மளுடைய வாழ்க்கையில் இது எப்படி தான் பொருந்தும்? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஷிர்க்குக்கு போக மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் நம்ம எப்படி இதில் வழிகடுறோம் அப்படின்னா, காலங்காலமாக ஒரு மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயத்தை தவறாக பண்ணிட்டு வந்துருப்போம். இப்போ அது தப்புன்னு தெரியும், ஹதீஸின் அடிப்படையில், குர்ஆன் அடிப்படையில் இது தப்பு அப்படின்னு தெரிய வரும். நான் எதுக்கு விடணும்? இது காலங்காலமாக நான் பண்ணிக்கிட்டு வரோம், இப்படி தான் நாங்கள் தொழுதுட்டு வரோம், இப்படி தான் நாங்கள் நோன்பு வச்சுட்டு வரோம். இப்போ புதுசாக இந்த ஹதீஸ் இருக்குன்றீங்க, நான் எப்படி அதை இது பண்ணுறது? நான்லாம் பின்பற்ற முடியாது. நான் எப்படி இருந்தாலும் அப்படி தான் பின்பற்றுவேன். நடக்குதா இல்லையா? நடக்குது. நீங்கள் தவறாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுடைய தவறு, அதை திருந்திக் கொள்வது தான் சிறந்த வழி. நான் அப்படி தான் பண்ணிட்டு வருவேன்னா முழுமையாக நன்மை கிடைக்காது, தவறு தான் இருப்பீங்க. அப்போ என்றைக்குமே ஒரு விஷயம், பழக்கப்பட்ட விஷயம் தவறாக இருந்தாலும், அது நம்முடைய
நம்முடைய வம்சாவளியினுடைய விஷயமா இருந்தாலும், நம்முடைய தலைமுறையினுடைய பாரம்பரிய விஷயமா இருந்தாலும், மார்க்கத்தினுடைய பெயர்ல தவறா? தவறுதான். அதை விட வேண்டும்னா விட வேண்டும் என்பதில் நம்ம கண்ணும் கருத்துமா இருக்கும். இதற்கான சின்ன சின்ன விஷயத்திற்காக நம்முடைய பாதை, நம்முடைய பயணத்தை, நம்முடைய லட்சியத்தை தவற விட்டுறக்கூடாது அன்பார்ந்தவர்களே. கடைசியான விஷயம், நம்முடைய வாழ்க்கையில கவனத்தை சிதறக்கூடிய, நம்மை பொடுபோக்காக வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய ஆரோக்கியம். நம்முடைய ஆரோக்கியமும் நேரமும். ஆரோக்கியம் இருக்கிறாங்க. இப்போ எதுக்கு நம்ம பண்ணிக்கணும்? இது இப்போ எதுக்கு நம்ம அமல் செய்யணும்? இப்போ தானே நம்மளுக்கு 30 வயசு 25 வயசு, இப்போ நம்ம நல்லா தானே இருக்கிறோம், பார்த்துக்கலாம். 60 வயசில் பார்த்துக்கலாம், 60 வயசில் அமல் செஞ்சுக்கலாம். இது ஒரு மனிதனை அவனுடைய லட்சியத்தை கெடுக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே இந்த 30 வயசுல தாங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நம்முடைய ஆரோக்கியத்தை மறுமைக்காக வேண்டி முதலீடு செய்ய வேண்டும். என்றைக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்குமோ அன்றைக்கு செய்யணும். அன்றைக்கு செய்யாமல் 60 வயசுல எப்படி செய்ய முடியும்? அந்த முதல்ல 60 வயசு வருவது வரைக்கும் கேரண்டி இருக்கா? இல்லை, வாழ்வதற்கு கேரண்டி கிடையாது. அப்படியே 60 வயசு வாழ்ந்தாலும் நம்ம ஆரோக்கியமாக இருப்போமா? கேரண்டி இல்லை. நம்ம தொழுவும் பொழுது அப்போ தான் முட்டு வலி வரும், கால் வலி வரும். ஐயோ அப்போ பண்ணியிருக்கலாமே இபாதத்து, தஹஜ்ஜத் எந்திரிக்கணும்னு நினைப்போம், உடல் ஒத்துழைக்காது. நோன்பு வைக்கணும்னு நினைப்போம், சுகரு, வியாதி, டயபெட்டிஸ் ஏகப்பட்டது. அப்போ தான் நோன்பு வைக்க முடியாது. நஊது பில்லா, அல்லாஹ் காப்பாற்றும், அல்லாஹ் ஹஃபதுனா, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 2 விஷயம், நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ் அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராக். 2 விஷயங்கள் மக்கள் ரொம்ப பொடுபோக்காக இருக்கிறாங்க, அதனுடைய அருமை புரியல. ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று நேரம், டைம், த ஹெல்த் அண்ட் டைம். இதனுடைய விஷயம் நம்மளுக்கு எப்போ புரியும்னா, அது இல்லாத நேரத்தில் தான் புரியும், இருக்கும் போது புரியாது. அப்படி இருக்கும் போது எனக்கு புரிஞ்சிருச்சு, அதில் நம்ம பயன்படுத்திக்கிட்டோன்னா நம்மளை விட அதிர்ஷ்டசாலி யாரும் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, இந்த விஷயங்கள் மட்டும்தான், ஓரளவுக்கு இந்த விஷயங்கள் மட்டும்தான் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் நம்மளை நம்முடைய பாதையிலிருந்து வழிகெடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது. இதை சரி செய்ய வேண்டும், இதை நமக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும், நமக்கு பெனிஃபிட் ஆக்கிடணும். ஆரோக்கியமாக இருக்கட்டும், நம்முடைய இபாதத்தாக இருக்கட்டும், நம்முடைய அறிவாக இருக்கட்டும், நம்முடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளுடைய பாசிட்டிவ் ஆக்கிடணும், நம்மளுடைய நெகட்டிவ் ஆக்கிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் அனைத்து முஸ்லிம்களையும் ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.